الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. ما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى: قل أوحي إلي أنه استمع نفر من الجن فقالوا إنا سمعنا قرآنا عجبا يهدي إلى الرشد فآمنا به ولن نشرك بربنا أحدا. صدق الله العظيم. وعن عمر رضي الله تعالى عنه قال: أما إن نبيكم صلى الله عليه وسلم قد قال: إن الله يرفع بهذا الكتاب أقواما ويضع به آخرين. رواه مسلم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் சலாமும் சாந்தி நபி சன்மார்க்க போதகர் முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை, புத்திமதிகளை, போதனைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த புனிதமான முபாரக்கான தீனுல் இஸ்லாத்திலே பிறக்கக்கூடிய, நுழையக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகுக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாமின் மஸ்ஜிதில் நேர காலத்துடன் நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபினுடைய நல்ல நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ் தஆலாவினுடைய நல்லடியார்களே, நேசர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனொருவனை அஞ்சிக் கொள்ளுமாறும், பயந்து கொள்ளுமாறும், தக்வா செய்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பெருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த நீண்டதொரு வாழ்க்கை பயணத்துல ஆலமுல் அர்வாஹிலிருந்து குறிப்பிட்ட காலத்தோட தாயுடைய கருவறைக்கு வந்து அங்கிருந்து குறிப்பிட்ட செகண்ட் முன் பின்னாவாம துனியாவுக்கு வந்திருக்கிறோம். இதோட வாழ்க்கை முடிகிறதல்ல. எப்படி ஆலமுல் அர்வாஹிலிருந்து தாயுடைய கருவறைக்கு வந்து எப்படி அங்கிருந்து துனியாவுக்கு வந்தோமோ, இங்கிருந்து கபருக்கு, கபரிலிருந்து மஹ்ஷருக்கு, மஹ்ஷரிலிருந்து சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தினூடாக போறதுதான் கடைசி பயணம். அல்ஹம்துலில்லாஹ், போயிட்டு சேர்ந்தோம் என்றால் சுவர்க்கம். அல்லாஹ் பாதுகாக்கணும், தவறி விழுந்தோம் என்றால் நரகம். இந்த நீண்ட வாழ்க்கை பயணம், இந்த நீண்ட ஜேர்னி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் படைச்சிருக்கிறான் என்றது அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களையும் லியப்லுவக்கும் லினப்லுவக்கும், என்னுடைய அடியார்களே, ஒன்றுக்கும் இல்ல, சோதிக்கிறதுக்காக வேண்டி. அன்புக்குரியவர்களே, ஆலமுல் அர்வாஹ்லையும் எனக்கும் உங்களுக்கும் சோதனை இல்லை. என்ன செஞ்சோம் என்று தெரியாது. தாயுடைய கருவறையிலையும் என்ன செஞ்சோம் என்றது தெரியாது. கபர்லையும் என்ன செய்ய போறோம் என்றது தெரியாது. சோதனையுடைய மொத்த வடிவமும் இந்த வாழ்க்கை. தாயுடைய கருவறையிலிருந்து கபரறை வரைக்கும் உண்டான இந்த சின்ன, இந்த ஷார்ட் ஜேர்னி, இதுதான் முழு வாழ்க்கையிலையும் லியப்லுவக்கும், என்னுடைய அடியார்களே, சோதிக்கிறதுக்காக வேண்டி நான் படைச்சிருக்கிறேன். அன்பின் இஸ்லாம் உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாலிபச்சி தேவிகளே, அல்லாஹ்க்கு விருப்பம் இல்ல அடியானே, வேண்டிய மாதிரி ஆடிட்டு வா, வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வா. கியாமம் உண்டு இருக்குது, நரகம் சொர்க்கம் என்னுடைய கண்ட்ரோல் இருக்குது, நீ நினைச்ச மாதிரி ஆடு, நான் பார்த்துக் கொள்றேன் என்று சபதம் செய்யக்கூடிய அவன் அல்லாஹ். அல்லாஹ்க்கு விருப்பம் அடியானே, என்ன சரி செய்வாப்பா, ஆகிரத்துல தோத்துடாதே,
ஆகிரத்தில தோல்வியுற்றவனாக வந்து சேர்ந்துடாதே என்றதுதான் குர்ஆனும் ஹதீஸினுடைய சுருக்கம். அதுதான் ஆகிரத்தில தோல்வியோட வந்துடவானும். இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆகிரத்துல மனிதன் தோல்வியுற்றவனாக வந்துடக்கூடாது என்றதுக்குத்தான் முழு குர்ஆனும் லட்சக்கணக்கான ஹதீஸ்களும் எத்தனை பயான்களும் மனிதனே தோல்வியுற்றவனாக வந்துடாதே. அல்லாஹ் நிறைய 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 வாய்ப்புகள் ஒன்றன் மேல் ஒன்றாக அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான். மனிதனே சாலிஹானவனாக மாறிட்டுவா, மனிதனே சீதேவியாக மாறிட்டுவா, மனிதனே நீ பாவம் செய்யற உணர்வோடு நான் படைச்சிருக்கிறேன், ஆனால் பாவத்தோட வந்துடாதே, தௌபாவோட மீண்டு வா. இது அல்லாஹ்வினுடைய எதிர்பார்ப்பு. உலகத்துல மனிதர்களாக பிறந்ததுல ஆக கொடிய மனிதன், ஆக கேடுகெட்ட மனிதன் தான் ஃபிரௌன். அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் ரப்பு, எனக்கு சுஜூது செய்யுங்க என்று சொன்னவன். அல்லாஹ் அந்த ஃபிரௌனை கூட விரும்பல, இப்படியே வந்து நரகத்துக்கு போய்த்திடு என்றதை விரும்பல. இந்த ஃபிரௌன் கூட தௌபாவோட வரணுமே, அல்லாஹ் நிறைய வாய்ப்புகளை கொடுத்தான். அன்பின் இஸ்லாமியர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை அல்லாஹ் மீண்டும் மீண்டும் தந்து கொண்டிருக்கிறான். அடியானே தௌபாவோட வா, ஒரு நல்ல மனிதனாக மாறிட்டு வா. அன்புக்குரியவங்களே, அதுல அல்லாஹ் தரக்கூடிய வாய்ப்புகள் எத்தனையோ வாய்ப்புகளை கடந்து வந்திருப்போம். அதுல வரக்கூடிய ரமலான் இன்னொரு 5 நாள் மிகப்பெரியதொரு வாய்ப்பு. ரமலானை போல ஒரு வாய்ப்பு மனிதனுக்கு இல்லை. இதனால தான் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஆதரவு வைக்கிறேன், கபர்ல ஜனாசாவாக இருக்கிற ஒரு ஜனாசாவை எழுப்பி உனக்கு என்ன வேணும் என்று கேட்டால், இமாமுனா இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நான் நினைக்கிறேன் அந்த ஜனாசா எதை கேட்கும் என்ற வேறொன்றும் வேணும், எனக்கு ஒரு சிங்கிள் டே ஆஃப் ரமலான், ரமலானுடைய முத்தான முபாரக்கான 30ல ஒரு நாளை எனக்கு தாங்க, அது போதும் நான் கொடையாவதுக்கு என்று அந்த ஜனாசா கேட்கும் என்பதாக இமாமுனா இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. அவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு தான் என்னையும் உங்களை முன்னோக்கி கொண்டிருக்கக்கூடிய, இன்னும் வருமனே மிச்சம் இல்ல, இன்னொரு 5 நாள் புறப்பாக்க போறாங்க, ரமலானுடைய மாதம் வரப்போகுது. அன்புக்குரியவங்களே, நாங்க கடந்து வந்த 11 மாதம் மாதிரி ரமலானும் ஒரு மாதம் என்று நினைச்சோம் வேண்டாம், அது பில. ரமலான் ஒரு ஸ்பெஷல் மந்த், அல்லாஹ் விசேடமான ஏற்பாடுகள். ரமலான் வந்த மனிதனே, இவ்வளவு நாள் உண்ட பிரச்சனை யாரு? ஷைத்தான் தானே. கட்டி வைக்கிறேன் அடியானே, இப்ப திருந்திட்டு வா. அல்லாஹ் ஷைத்தான்களை கட்டி வச்சு நரகத்தை லாக் பண்ணி சொர்க்கத்தை அலங்கரிச்சு, எதுக்காக வேண்டி? நானும் நீங்களும் நல்லவங்களாக மாறணும் என்றதுக்காக வேண்டி. அன்புக்குரியவங்களே, ரமலானுக்கு நிறைய டைட்டில்ஸ் இருக்குது. ரமலான் சதகாவுடைய மாதம், ரமலான் குடும்ப உறவை சேர்ந்து நடக்கிற மாதம், ரமலான் பொறுமையுடைய மாதம், ரமலான் நோன்புடைய மாதம், இப்படி நிறைய ஹெடிங்ஸ் போட்டு ரமலானை விளங்கப்படுத்திலும். ஆனா அல்லாஹ் எதையும் குர்ஆன்ல பேசல. உம்மத்தே முஹம்மதியாவுக்கு அல்லாஹ் முதலாக ரமலானை இன்ட்ரோடியூஸ் பண்றான். எப்படி? எங்கள்கிட்ட ஒரு வழக்கம் இருக்கிற, ஒருத்தரை அறிமுகம் செய்யணும் என்றா பல விதத்தில் அறிமுகம் செய்யலும். இவர் யாரு தெரியுமா? இவர் எங்கட பள்ளி தலைவர், இப்படி அறிமுகம் செய்யவும் இயலும். இவர் யாரு தெரியுமா? இவர் இந்த கம்பெனி இவர், இப்படி அறிமுகம் செய்யவும் இயலும். வாப்பட பெயரை சொல்லி அறிமுகம் செய்யவும் இயலும். மாமட பெயரை, இவர் யாரு தெரியுமா? இன்னார்ட மருமகன். எத்தனையோ விதம் இருக்கும். மனிதர்கள் நாங்க கையாள்றது ஆக டாப் லெவல்ல எது இருக்குதோ அதை சொல்லித்தான் நாங்க விளங்கப்படுத்துவோம். இவருடைய பெயர் கூட என்னன்னு சொல்லிருக்க மாட்டோம். இவர் யாரு தெரியுமா? இன்னாருடைய மருமகன். அதை சொன்னா தான் ஹைலைட் ஆகும். அல்லாஹ்வும் அதே மாதிரி தான் இந்த ரமலானுடைய மாதத்துக்கு பொறுமையுடைய மாதம், சதகாவுடைய மாதம், உறவுகளை சேர்ந்து நடக்கிற மாதம், நோன்பு பிடிக்கிற மாதம், ஷைத்தானை கற்ற மாதம், நரகத்தை மூட்டுற மாதம், சொர்க்கத்தை திறக்கிற மாதம், அடியார்களை மன்னிக்கிற மாதம், பாவ விடுதலையுடைய மாதம். அல்லாஹ் எதையும் பேசல. அல்லாஹ் உம்மத்தே முஹம்மதியாவுக்கு இந்த ரமலானை இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஷஹ்ரு ரமலான், மந்த் ஆஃப் ரமலான், ரமலானுடைய மாதம். அது எப்படியான மாதம் என்றால் அல்லாஹ் சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அது குர்ஆனிக் மந்த், குர்ஆனிய மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அப்ப அல்லாஹ்க்கு மற்றதுகளை விடவும் அல்லாஹ் உயர்ந்த இடத்துல வைக்கிறான். இது குர்ஆனுடைய மாதம்.
ஷஹ்ரு ரமலான அல்லாஹ் முதலாக இன்ட்ரோடியூஸ் பண்றதே உன்சில ஃபீஹில் குர்ஆன். அது சாதாரண மாதம் கிடையாது, அது குர்ஆன் இறங்கின மாதம் என்று சொல்லித்தான் அல்லாஹ் மந்த் ஆஃப் ரமலான அல்லாஹ் அறிமுகம் செய்கிறான். அன்புக்குரியவங்களே, மலக்குமார்கள் லட்சக்கணக்கான மலக்குமார்கள், எண்ணிக்கை இல்லை. மலக்குமார்களுடைய எண்ணிக்கை லா யஅலமுஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. கஅபாவுக்கு நேரா மேல பைத்துல் மஅமூர் எவ்ரி டே 70,000 மலக்குமார்கள் தவாப் செஞ்சுட்டு போறாங்க. புதுசு 70,000 பேர். ஒரு முறை தவாப் செய்ய கிடைச்சவங்களுக்கு மீண்டும் இன்னொரு சான்ஸ் கியாமம் வரைக்கும் கிடைக்கிறதில்லை. ஒவ்வொரு நாளும் புதுசாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள் முதல் கியாமம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 70,000 புது மலக்குமார்கள் என்ற எண்ணிக்கை கோடிக்கணக்கு. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அந்த கோடிக்கணக்கான மலக்குமார்களையும் அல் மலாயிகா என்ற வேர்டுக்கு அல்லாஹ் அடக்கிறான். தனஸ்ஸலுல் மலாயிகத்து, மலக்குமார்கள் இறங்குறாங்கண்டா அந்த கோடிக்கணக்கான மலக்குமார்களும் அல் மலாயிகத்து என்ற 4-5 எழுத்துக்களுக்கு அல்லாஹ் கவர் பண்றான். அதுல்லுக்கு தான் மீகாயில் அலைஹிஸ்ஸலாமும் அதுல்லுக்கு தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அல்லாஹ் என்ன தெரியுமா செய்யறான்? கோடிக்கணக்கான மலக்குமார்களை அதுல்லுக்கு அல்லாஹ் இணைச்சிட்டு ஜிப்ரீல் அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் வேறையாக கலற்றான். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு, மலக்குமார்களும் இறங்குவாங்க, ரூஹும் இறங்கும் என்று அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை வேறையா கலட்டி ஹைலைட் பண்ணி காட்டான். ஏன் தெரியுமா? இவர் சாதாரண மலக்கு இல்லை, இவர் குர்ஆனை எடுத்துட்டு வந்த மலக்கு, குர்ஆனுடைய தூத கீழே எடுத்துட்டு வந்த ஒரு ஸ்பெஷல் ஏஞ்சல். எனவே அல்லாஹ் ரூஹுல் அமீன் ஒரு ஸ்பெஷல் நேமால் அல்லாஹ் மென்ஷன் பண்றான். சாதாரண மலக்கு கிடையாது. அன்புக்குரியவங்களே, குர்ஆன் இறங்கினது மக்காவுல. அல்லாஹ் முழு உலகத்திலேயும் சிறந்த பூமியாக அல்லாஹ் செலக்ட் பண்ணினான் மக்கா. இங்க தொழுகிறதை விட 1,00,000 ரக்காத்துகளுடைய நன்மை அந்த மக்காவுல, அந்த ஹரத்துல. ஏனென்றால் அது குர்ஆனுடைய பூமி, சாதாரண மண் இல்ல, குர்ஆனுடைய மண் அது. எனவே அல்லாஹ் மக்காவை சிறப்பாக்கிட்டான். அன்புக்குரியவங்களே, குர்ஆன அல்லாஹ் ரமலானுடைய மாதத்துல குர்ஆனை இறக்கினான். அந்த மக்காவுக்கு அல்லாஹ் இன்னொரு பேர் சொல்றான், வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனின் வஹாதல் பலதில் அமீன். அது அபயமளிக்கும் பூமி, சாதாரண பூமி அல்ல, குர்ஆனுடைய பூமி. எனவே அதன் மீது அல்லாஹ் ப்ராமிஸ் பண்றான். உலமாக்கள்கிட்ட கேளுங்க, அல்லாஹ் அவனுக்கு பெருமதியானது மட்டும்தான் அல்லாஹ் சத்தியம் செய்வான். அல்லாஹ் பலதுல் அமீன், குர்ஆனுடைய பூமி மேல அல்லாஹ் சத்தியம் செய்யறான். அன்புக்குரியவங்களே, குர்ஆன் இறங்கப்பட்டுச்சு ரமலான்ல. அல்லாஹ் 12 மாசத்திலையும் ரமலானை கண்ணியப்படுத்தினான். ரமலான் ஷைத்தானை கட்டி வைக்கிறது. ரமலானுக்கு ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்துகளுடைய நன்மை, ரமலானுக்கு ஒரு சுன்னாவுக்கு ஒரு ஃபர்துடைய நன்மை, ரமலானுடைய சதகாக்கள், ரமலானுடைய விடுதலைகள். சுப்ஹானல்லாஹ், மாதங்களிலே மிகச்சிறந்த மாதம். ஏன் தெரியுமா? வேறொன்றும் இல்லை, அது குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம், அது சாதாரண மாதம் கிடையாது. குர்ஆன் இறங்கிச்சது லைலத்துல் கத்ர்ல. அல்லாஹ் சொன்னான், லைலத்துல் கத்ர் ஒரு சிங்கிள் நைட், ஒரு 10-14 மணித்தியாலம் அல்லது ஒரு 12-13 மணித்தியாலம், வளமையான 364 இரவை போல அந்த கத்ருடைய இரவும் ஒரு சிங்கிள் நைட் தான். அல்லாஹ் சொல்றான், சிங்கிள் நைட் அல்ல, 1000 months, 1000 மாதங்களை விடவும் சிறப்பு. 1000 மாதங்களை விட எவ்வளவு சிறப்பு தெரியா? 1000 மாதங்களை விட சிறப்பெண்டா 1001 மாதத்தின் அளவுக்கா, 2000 மாதம், அது தெரியாது. 1000 மாதங்களை விடவும் சிறப்பு. வேற ஒரு காரணமும் இல்லை, அது குர்ஆன் இறங்கின இரவு. எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் குர்ஆனோட சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் இறங்கின நபி. எனவே தான் அல்லாஹ் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக்கினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மிஅராஜுக்கு, போன மாசம் ரஜப்ல பார்த்திருப்போம், மிஅராஜுக்கு மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து அப்படியே அல்லாஹ் உயர்த்தல். அல்லாஹ் முதலாவது மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து அல்லாஹ் எடுத்தான் 1500 கிலோமீட்டர் தாண்டி மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு எடுத்தான். மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய கதவுல உள்ள வெளியுள்ள ரிங்ல அந்த புராக்க கட்டி வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளுக்கு போனாங்க.
அல்லாஹ் 1,24,000 நபிமார்களையும் அல்லாஹ் எழுப்பி கொடுத்தான். நபியே ஆதம் அலைஹிஸ்ஸலாமா, இப்ராஹிம் நபியா, கலீலுல்லாவா, கலீமுல்லாவா, ஈசா அலைஹிஸ்ஸலாமா, யாக்கூப், எல்லா நபிமார்களும் இருக்க அல்லாஹ் சொன்ன நபியே முஹம்மதே நீங்க தான் இமாம், வேற யாரும் இமாமாக இயலாது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு தான் குர்ஆன் தந்திருக்கிறேன், நீங்க குர்ஆனுடைய நபி, எனவே நீங்க பின்னுக்கு வர இயலாது, நீங்க இமாமாகிறீங்க. 1,24,000 நபிமார்களும் மஅமூம்களாக இருப்பாங்க, அவங்க தொழுவாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்தினதும் குர்ஆனுடைய நபி சாதாரண நபி கிடையாது. கியாமத்துடைய நாளையில இரண்டாவது சூர் ஊதப்பட்டதுக்கு பின்னால கபரிலிருந்து கபர்கள் பிளந்து ஒவ்வொரு மனிதராக எழும்புவாங்க. அவ்வளவு மன் தன்ஷக்கு அன்ஹுல் கபர், கியாமத்துடைய நாளையில முதலாவது கபரை பொளந்துட்டு எழும்பி வாரது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணம்? வேறொன்றுமில்ல, குர்ஆனுடைய நபி, குர்ஆனுக்கு முதலிடம். அன்புக்குரியவங்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைய பாலைவனத்தில் அறுக்க கொண்டு போய்த்து நெருப்புள்ள பொசுக்க கொண்டு, எவ்வளவு சோதனைகளை தாண்டி வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்துகள் 1,24,000 நபிமார்களுடைய உம்மத்துகள் கியாமத்துடைய நாளையில வெயிட்டிங்ல இருப்பாங்க சுவர்க்கம் போறதுக்கு. அல்லாஹ் சொல்லுவான், குர்ஆனுடைய நபியே நீங்க முதலாவது போங்க, அந்த டோவ சுவர்க்கத்துடைய டோவ நொக் பண்ணி தட்டி முதலாவது சுவர்க்கத்துக்கு என்டர் ஆகுறது குர்ஆனுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பின்னால் சுவர்க்கத்துக்கு போறது குர்ஆனுடைய உம்மத் நாங்க. வேறொன்றும் இல்ல. நாங்க பெரிய பிசினஸ்மேன், நாங்க பெரிய டிகிரி ஹோல்டர்ஸ், நாங்க நிறைய படிச்சவங்க, நாங்க வாழ்ந்த காலம் துன்யாவுடைய பிந்தின காலம், நிறைய ஆய்வுகள், நிறைய எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஒன்றுமே இல்ல. குர்ஆனுடைய உம்மத்து நீங்க போங்க. அதுக்கு பிறகுதான் மற்ற 1,24,000 நபிமார்களுடைய உம்மத்தும் அதுக்கு பிறகுதான் வருவாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் என்ன செய்வான் என்றால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அஹ்லுல் ஜன்னா சுவர்க்கவாதிகளை நிப்பாட்டுவான். 20 வ 100 ஸஃபின், 120 ஸஃபுகள் அல்லாஹ் நிப்பாட்டுவான். 120 ஸஃப் எவ்வளவு நீட்டம் அல்லாஹு ஆலம் தெரியாது. 120 ஸஃபுகளை நிப்பாட்டுவான். இங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். 5 நேரம் தொழுகைக்கு மஸ்ஜிதுல சஃப்ல வந்து நிக்கிற கட்ஸ் எனக்கு இல்லை என்றால் சுவர்க்கத்துடைய சஃப்ல நிக்கிற தகுதி எனக்கு இல்லை. அதை மட்டும் விளங்கிக் கொள்வோம். சுவர்க்கத்துடைய சஃப்ல நிக்கணும் என்றால் மஸ்ஜிதுடைய சஃப்ல நின்றாகணும். மஸ்ஜிதுடைய சஃப்ல நிக்கிறதுக்கு எனக்கு அருகதை இல்லை என்றால் சுவர்க்கத்துடைய சஃப்ல நான் எப்படி நிக்க போறேன்? அன்புக்குரியவங்களே, 120 ஸஃப் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 120 ஸஃப்களையும் என்ன நடக்கும் என்றால், அந்த 120 ஸஃபுகள்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத்து குர்ஆனுடைய உம்மத்து 80 ஸஃபுகள்ல நிப்பாங்க. 3ல் 2. மற்ற 1,24,000 நபிமார்களுடைய உம்மத்தும் அந்த 3ல் 1 வரும் 40 ஸஃப்ல. குர்ஆனுடைய உம்மத்து 80 ஸஃப்ல நிப்பாங்க. இது அல்லாஹ் குர்ஆனுக்கு கொடுத்த கண்ணியம். இஸ்லாமிய உறவுகளே, அப்படியான குர்ஆனுடைய மாதத்தை தான் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். எனவே குர்ஆன சஹாபாக்கள் குர்ஆன் எடுத்தாங்க. குர்ஆன சஹாபாக்கள் எடுத்தாங்க. வரலாற்று கிதாபுகளை பெரட்டி சஹாபாக்களுடைய டீடைல்ஸை தேடினா வரலாற்று ஆசிரியர்கள் எழுதக்கூடிய அரபு வசனம் என்ன தெரியுமா? அதனுடைய மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா? காட்டு மிராண்டிகளை போல வாழ்ந்து கொண்டிருந்தவங்க. குர்ஆன் மென்ஷன் பண்ணது, குர்ஆன் எடுத்தாங்க. அல்லாஹ் சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன், அவங்கள் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். இது குர்ஆன். என்ன குர்ஆன் எடுத்தாங்க, சிறப்பாக ஆகினாங்க. எனவேதான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஹ்லுல் குர்ஆன். அன்புக்குரியவங்களே, நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனுடையவர்கள், அஹ்லுல்லாஹ், அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள். அன்புக்குரியவங்களே, நாங்க லேசில யாரையும் பார்த்து அவரும் எங்கட ஃபேமிலி மெம்பர் அப்பா என்று நாங்க லேசில யாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டோம். நல்லா பழவி 100க்கு 100 நம்பிக்கை, அப்பதான் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும், இவர் எங்கட ஃபேமிலி மெம்பரை போல.
அது எத்தனை வருஷம் வேலை செஞ்சாலும் அந்த சர்டிபிகேட் நாங்க கொடுக்கிறது கஷ்டம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்லுல் குர்ஆன் அஹ்லுல்லாஹ், அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள், குர்ஆனுடைய மக்கள், ஹாஃபிஸ்மார்கள், உலமாக்கள், குர்ஆனுடைய வஹ்யுடைய செய்தியை எடுத்துக்கொண்டவங்க, நபி அவங்க கொடுத்தது, இவங்க அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள். அன்புக்குரியவங்களே, இந்த குர்ஆன் இறங்கின மாதம் தான் இன்னும் 5 நாள்ல முன்னோக்க போறோம். நாங்க இன்னும் 5 நாள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர்கள் ஆக சிறந்தவங்க யாரு தெரியுமா? கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம, குர்ஆனை படிச்சு படிச்சு கொடுக்கிறவங்க. துனியாவுடைய பார்வையில சில நேரம் லோ சேலரி அவங்களுக்கு, குர்ஆனுடையவர்களுக்கு மதாரிஸ்கள் இருக்கட்டும், மஸ்ஜித், அது பிரச்சனை இல்ல. நபி அவங்க சொன்னாங்க, இவங்க அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள், அல்லாஹ் கண்ணியப்படுத்திட்டான், இவங்களை சொர்க்கத்திலேயும் அல்லாஹ் நிச்சயமாக கண்ணியப்படுத்துவான். எனவே அன்புக்குரியவங்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் பைத்துல் லதி துலிய ஃபீஹி கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் எந்த வீடுகள் ஓதப்படுகிறதோ, இத்தஸஅ பி அஹ்லிஹி வ கஸர கைருஹு, அவங்களோட வீட்டு அல்லாஹ் நலவுகளை கொண்டு விசாலப்படுத்துவான், நலவுகள் அல்லாஹ் அவங்களோட வீட்டில் அதிகரிப்பான், மலக்குமார்கள் வந்து போவாங்க, அவங்களோட வீட்டில இருந்து ஷைத்தான் விரண்டோடுவான். சில வீடுகள் இருக்கும் நல்ல வென்டிலேஷனா வச்சு கட்டிருப்பாங்க, ஆனா எவ்வளவு வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சாலும், எவ்வளவு பெரிய ஷேடரை கொண்டு வந்து மாட்டினாலும் அந்த வீட்டுள்ளுக்கு ஒரு விதமான இருள் இருக்கும். வேறொன்றும் இல்ல, ஷைத்தானியத்துடைய இருள் அது. குர்ஆன் ஓதப்படாத வீடுகளுக்குள்ளால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குர்ஆன் ஓதுற வீடாக இருந்தா ஹதரத்துல் மலாயிகா, மலக்குமார்கள் வருவாங்க, வ ஹரஜத் மின்ஹு ஷயாத்தீன், ஷைத்தான் ஓடிடுவான். அந்த ஹதீஸுடைய அடுத்த பகுதியை சொன்னாங்க, இந்த வீட்ல குர்ஆன் ஓதப்படலையோ லாக பி அஹ்லிஹி, நெருக்கடி ஏற்படும், எல்லா விதமான பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, பிள்ளை குட்டிகள் பிரச்சனை, இன்னைக்கு அதிகமான வீடுகளுக்குள்ள உள்ள பிரச்சனை. வேறொன்றும் இல்லை, வேறொரு முசீபத்தும் இல்லை, குர்ஆனுடைய சத்தம் இல்லை அந்த வீடுகளுக்குள்ளான. அன்புக்குரியவங்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நலவுகள் குறைஞ்சு போகும், ஷைத்தான் அந்த வீட்டை வட்ட பண்ணி கொள்வான், மலக்குமார்கள் வாரதுக்கு கஷ்டமாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த அளவுக்கு அல்லாஹ், இந்த அளவுக்கு குர்ஆனோட சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே அல்லாஹ் உயர்த்தி உயர்த்தி வைக்கிறான். அந்த குர்ஆனுடைய மாதம் தான் இன்னும் 4-5 நாள்ல வரப்போகுது. என்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறோம், என்ன ஏற்பாடுகள். அம்ர் இப்னு கைஸ் ரஹிமஹுல்லாஹ் ஒரு தாபிஈ, அவர் என்ன செய்வார் என்றால், முஹர்ரமுடைய மாதம் வந்துருச்சது என்றால் அவருடைய annual பிளானை போடுவார், வருடாந்த திட்டம். முஹர்ரம் என்னுடைய பிசினஸ், சஃபர், எங்க போகணும், யமனுக்கா, ஷாமுக்கா, மதீனாவுக்கா, இவர் பிளானை போட்டுருவாரு. முஹர்ரம் எங்க, சஃபர் எங்க, ரபீஉல் அவ்வல் எங்க, அந்த annual பிளானை போடும் பொழுது ஷஅபான் மாதத்தை பிளாங்க் பண்ணிடுவார். ஷஅபான் நாங்க இருக்கிற மாதம், நாங்க இருக்கக்கூடிய இந்த மாதம் வந்து செய்தா அதை பிளாங்க் அவுட்ருவாரு. ஏன் இல்ல, ஷஅபானுக்கு அடுத்தது குர்ஆன் இறங்கின மாசம், அடுத்த மாசம் கல்யாணம் என்றா இந்த மாசத்திலிருந்து ஓடணும் இல்லையா? ஏப்ரல் வந்து பஜாருடைய சீசன் என்றா, குறிப்பாக டெக்ஸ்டைல் செய்யறவங்க மார்ச்ல இருந்து இந்தியா போறவார் இல்லையா, என்ன செய்யறது, பர்ச்சேசிங் செய்யறதுக்கு. இந்த அம்ர் இப்னு கைஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, குர்ஆன் இறங்கின மாசம் நெக்ஸ்ட் மந்த் என்றா, அதுக்கு முந்தின பிஃபோர், அதுக்கு முந்தின மந்த் என்ன செய்யணும் என்றா, நான் குர்ஆனோட என் வாழ்க்கையை தொடர்ந்துடணும். அப்ப ஷஅபான்ல பிசினஸ் செய்யற இல்ல, நான் ஷஅபான்ல பிசினஸ் செய்யற இல்ல, நான் கடை ஷாமுக்கும் போற இல்ல, யமனுக்கும் போற இல்ல, மதீனாவுக்கு ஒரு கடையை போட்டு அதுவும் இல்லை என்று புள்ள குட்டிகளை பசியில போட்டதும் இல்லை. என்ன செய்யறது, ஷஅபானுக்கும் சேர்த்து ரஜப்லையும் மற்ற மாதங்கள்லையும் இதுக்கும் சேர்த்து ஓடுறது, அதுல பேலன்ஸ் ஆகுறத சேர்த்து ஷஅபானுக்கு சேமிச்சு வைக்கிறது. ஷஅபான் முழுக்க குர்ஆனோட, ஏனென்றால் ரமலான் குர்ஆனுடைய மாதம் இல்லையா? அன்பின் இஸ்லாம் உறவுகளே, நான் சொல்ல வரல ரமலான் வருவது கடையெல்லாம் மூடி போட்டு குர்ஆன் ஓதுங்கன்றதல்ல அர்த்தம். எந்த அளவு குர்ஆனுடைய மகிமை அல்லாஹ் உயர்த்தி வச்சிருக்கிறான் என்றால், நானும் நீங்களும் எங்க இருக்கிறோம்?
அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். குல் ஊஹிய இலைய அன்னஹு ஸமஅ நஃபரும் மினல் ஜின் ஃபகாலு. நபி அவங்களுக்கு வஹி அறிவிக்கப்படுவது ஜின்கள் ஒரு குறிப்பிட்ட சில ஜின்கள் அல்லது ஜின்களுடைய ஒரு கூட்டம் என்ன செஞ்சிச்சுதண்டா, ஃபகாலு குர்ஆனுடைய சத்தத்தை கேட்டுட்டு வந்து ஜின்களுடைய இனத்துக்கு அந்த குர்ஆனை கேட்ட ஜின்கள் சொல்லுது, இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, ஆச்சரியமான ஒரு குர்ஆன் நாங்க கேட்போம் என்று அந்த ஜின்கள் மற்ற ஜின்களுக்கு விளங்கப்படுத்துது. சொல்லிட்டு அந்த ஜின்கள் சொல்லுது, ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, ஆச்சரியமான குர்ஆன், யஹ்தி இல ருஷ்த், அந்த குர்ஆன் அது நல்லதின் பக்கம் வழிகாட்டுது, நாங்க அந்த குர்ஆனை கொண்டும் அந்த குர்ஆனுடைய ரப்பை கொண்டும் நாங்க ஈமான் கொண்டும் என்ற செய்தியை சொல்லுது. அன்புக்குரியவர்களே, ஜின்களுக்கு விளங்கக்கூடிய குர்ஆனுடைய ஆச்சரியம் ஏன் எனக்கும் உங்களுக்கும் விளங்குதில்லை? ஏன் விளங்குதில்லை என்றா, குர்ஆன் இறங்கினது அரேபிய தீபகற்பத்தில், குர்ஆன் இறங்கினது, குர்ஆன் யமனுக்கு போச்சு, குர்ஆன் பக்தாதுக்கு போச்சு, பாகிஸ்தானுக்கு போச்சுது. இப்படி சில நாடுகளுக்கு குர்ஆன் போகும் பொழுது குர்ஆனுடைய மொழியும் சேர்ந்து போச்சுது. எனவே குர்ஆனுடைய மொழி அவங்களோட தாய்மொழி அரபல்ல, சில நாடுகள் தாய்மொழி அரபல்ல, ஆனாலும் அரபு விளப்பம் அவங்களுக்கு. எனவே குர்ஆனுடைய ஆச்சரியம் அவங்களுக்கு விளங்குது. இன்னும் ஹஜ் உம்ராக்களுக்கு போனா கூடுதலாக பஸ் டிரைவர்ஸ் மாதிரி வாரது மிஸ்ர், இஜிப்ட் காராக்கள், பாகிஸ்தான் காராக்கள். சில நேரம் 58, 60, 65 வயசா இருக்கும். கராத்தை போட்டுட்டு வயசாளிகள் குர்ஆனை அழகான துணியில் ஓதுவாங்க. அவங்க காரிகோஸ் முடிச்சவங்க அல்ல. அவங்களுக்கு குர்ஆன் போகும் பொழுது குர்ஆனுடைய மொழியும் போச்சுது, குர்ஆனுடைய துணியும் போச்சுது. எங்கட நாடு துரதிஷ்டவசம் குர்ஆனுடைய பேப்பர் மட்டும் தான் வந்துச்சுது. குர்ஆனுடைய லாங்குவேஜ் மதரசாக்களுக்கு மட்டும் ஏதோ படிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி சரி பாதுகாக்கப்படுவது. குர்ஆனுடைய மொழியும் வரல, குர்ஆனுடைய துணியும் வரல. எனவே ஹாஃபிஸ்மார்கள், ஏதோ கொஞ்சம் உலமாக்கள், இப்படி குர்ஆனுடைய மொழியில தேர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதுக்கு நாங்க மதரசா போகணும் என்றவல் ஒவ்வொருத்தரும் விளங்குங்க. அல்லாஹ் இவ்வளவு குர்ஆனோட சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் அல்லாஹ் உயர்த்தி நாளை கியாமத்துடைய நாள் 120 சஃப்ல 40 சஃப்ல 1,24,000 நபியுடைய உம்மத் இருக்கத்தக்கன 80 சஃப் ஃபுல்லாக அல்லாஹ் குர்ஆனுடைய உம்மத்தை வைக்கிறான் என்றா எங்கட கண்ணியம் எங்க? குர்ஆனை வச்சுதானே. அன்புக்குரியவங்களே, குர்ஆனை ஓதுறதுக்கு முயற்சி செய்வோம், குர்ஆன் ஓதுறதுக்கு முயற்சி செய்வோம். நாளைக்கும் எங்கட பகுதியில ஒரு கராத்துடைய மஜ்லிஸ் வச்சிருக்குது. அதுல 3 பேர் ஹாஃபிஸ்மார்கள், உலமாக்கள், காரிகள். ஒருத்தர் அவரு ஹாஃபிஸும் இல்ல, ஆலிமும் இல்ல, ஆனால் அவர் ஒரு காரிய மாதிரி ஓதுவாரு. அன்புக்குரியவங்களே, எல்லாருக்கும் ஏலும். 58 வயதுல தலைநகரத்துல ஒரு பொம்புளைக்கு 58 வயசு பொம்புல குர்ஆனை பாடமாக்கி முடிக்க ஏலும் என்றால், அன்புக்குரியவர்களே, குர்ஆனை கண்ணியப்படுத்துவோம். நாங்கள் இருக்கக்கூடிய இந்த காலம் குர்ஆனுடைய தொடர்புகள் குறைஞ்ச காலத்துல இருந்து கொண்டிருக்கிறோம் என்றத கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய வாலிப ஸ்ரீதேவிகள் குர்ஆனுடைய தொடர்பு ரொம்ப குறைவு. குர்ஆனுடைய தொடர்புகள் குறைஞ்சவங்களாக சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பின் இஸ்லாம் இரவுகளே, குர்ஆனுடைய மாதம் வருவது வேறொன்றும் இல்ல. இமாம்கள் என்ன செய்வாங்கண்டா, ரமலானுடைய மாதம் வந்துருச்சுதண்டா ஹதீஸ் பாடத்தையும் நிப்பாட்டிடுவாங்க, ஏனைய மஸ்அலாக்கள் கொடுக்கிற ஃபத்வாவையும் நிப்பாட்டிடுவாங்க. ஏனென்றால் அதை கூட அவங்க நினைச்சாங்க இந்த டைம்ல குர்ஆன் ஓதுவோம். எனவே பஸார்ல இருக்கக்கூடியவங்களே, ஷெட்யூல் பண்ணுங்க. எங்கட ரமலான நானும் நீங்களும் ஷெட்யூல் பண்ண இல்லை என்றால் நிச்சயமாக ஷைத்தான் பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் ஒரு தனி ஷெட்யூலை போட்டு வச்சிருப்பான். இவன் எப்படி பிஸி ஆக்கலாம்? ஒவ்வொருத்தருக்கும் விதம் விதமான ஷெட்யூல். வியாபாரிகளுக்கு வேற, பேசுற எனக்கு வேற, இவர் எதுல பிஸி ஆக்கலாம்? குர்ஆனும் எப்படி குர்ஆனோட மிச்சம் போக தேவையில்லை.
அன்புக்குரியவங்களே, எனக்கும் உங்களுக்கும் எந்த திட்டமும் இல்லை என்றா ஆல்ரெடி ஷைத்தான் போட்டு வச்ச திட்டத்தின் படிக்கத்தான் ரமலானை கழிக்க வேண்டி வந்துடும். எனவே குர்ஆனுடைய மாதம் இமாம்கள் என்ன செய்வாங்க, சில கட்டங்கள் ரமலான் இல்லாத காலங்கள்ல கூட ஒரு வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு இடையில ஒரு குர்ஆனை முடிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யாருக்கு குர்ஆன் ஓதுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருவதில், எனக்கு நிறைய பேருக்குள்ள பிரச்சனை இது, ஓதுறது பிரச்சனை இல்ல ஹஸரத், குர்ஆனை திறந்த ஓதையில கஷ்டம் இருக்குது, மிச்ச நேரம் தாக்கு பிடிக்குது இல்ல. நல்லா விலகிக் கொள்ளுங்க, யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குதோ, குர்ஆனை திறந்த ஓதையில கஷ்டம், யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குதோ, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, விளங்கிக் கொள்ளுங்க, இவர் முனாஃபிக், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கெஞ்சுறாங்க சக்கராத்ல, ஹுதைஃபாவே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட ஒரு லிஸ்ட் ஒன்று தந்திருக்கிறாங்க, இவன் முனாஃபிக், இவர் முனாஃபிக் என்று கொஞ்சம் ஏண்ட பேரும் அதில் இருக்குதாண்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களே. ஹுதைஃபா ரலியல்லாஹு அமீருல் முஃமினீன், இப்ப உமர் தான் கலீஃபா, அமீருல் முஃமினீன் கேட்கவானம், ரசூலுல்லாஹ்வுடைய சீக்ரெட்டை பாதுகாக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கெஞ்சுறாங்க, ஹுதைஃபாவே ப்ளீஸ் எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க, யார் யார் லிஸ்ட்ல இருக்கிறாங்கன்னு சொல்ல தேவையில்லை, இந்த உமருடைய பேரையும் ரசூலுல்லாஹ் அஷரத்துல் முபஷ்ஷரா பில் ஜன்னah சொர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹ்வுடைய வாயால சொல்லப்பட்ட ஒரு சஹாபி கெஞ்சுறார், ஹுதைஃபாவே யார் யார்ட பேர் இருக்குது எனக்கு தேவையில்லை ஹுதைஃபா, ஏண்ட பேரும் அதில் இருக்குதா என்றதை மட்டும் பாருங்களே. ஹுதைஃபா ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்ல உமரே உங்களது இல்ல. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு திருப்தி அடையல, மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, மகனே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டேன், அவங்க சொன்னாங்க இல்லை என்று. சில நேரம் நான் அமீருல் முஃமினீன் கலீஃபா என்ன முகத்தை உடைச்சு கொள்ளேதாத்துக்கு அவர் சொல்லிருப்பாரோ தெரியா, மகனே இந்த ஜனாசாவை தொழுவிக்கும் பொழுது கொஞ்சம் தலையை போட்டு எட்டி பாருங்க, ஹுதைஃபா இருக்கிறாரா ரலியல்லாஹு அன்ஹு, அவர் இருந்தா விளங்கிக் கொள்ளுங்க, உங்களோட வாப்பா முனாஃபிக் இல்ல, அவர் ஜனாசால கலந்து கொள்ளலையா, விளங்கிக் கொள்ளுங்க மகனே, உன்னவா அப்பா உமர் ஒரு முனாஃபிக் என்று விளங்கிக் கொள்ளுங்க என்று பயந்த ஒரு மிக பயங்கரமான உண்டு. யாருக்கு குர்ஆன் ஓதுறதுல இன்பம் இல்லையோ இவர்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கண்டா, அன்புக்குரியவங்களே, யாருக்கு இன்பம் இல்லையோ ரெண்டு வேலை செய்யுங்க, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. என்ற இருட்டான கல்புல வெளிச்சம் போகலாம், இருட்ட கொஞ்சம் கொஞ்சமா கலட்டணும், அழுக்க நீக்கணும், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அதிகமாக பாவம் செய்யறவங்களுக்கும் அதிகமான மொபைல் ஸ்கிரீன் அடிக்ஷன் உள்ளவங்களுக்கும் குர்ஆனை பார்க்க இயலாது. மொபைல்ல ஒவ்வொரு ஆப்லையும் ஒவ்வொரு கலர்ஃபுல்லாக அப்படி அப்படி அடுத்தது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்று எல்லாம் விளங்குது, எங்களுக்கு லாங்குவேஜ் விளங்காட்டியும் அதில் உள்ள எல்லாம் எங்களுக்கு விளங்குது, எங்களுக்கு விளங்கிக் கொள்ளேலுமா இருக்குது, குர்ஆன் விளங்க இயலாது, எனவே கஷ்டம். அன்புக்குரியவங்களே, குர்ஆனை தர்தீப் செய்யுங்க. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அமானிதமாக இந்த தூதுத்துவ செய்தியை சொல்றேன். ரமலான் வருவது, ஒரு ஆலிம்கிட்ட போயிட்டு வெட்கப்படுறது கொண்டும் இல்ல, சல்லி கொடுத்து சரி, இல்லாட்டி உலமாக்கள் அதை எதிர்பார்க்கறது இல்ல, காலம் அடிச்சு சரி போயிட்டு அதுல ஒன்றும் தேவையில்லை, எனக்கு இதை கொஞ்சம் என்ற உச்சரிப்பு சரியா கொஞ்சம் திருத்தமாக சொல்லித்தாங்க என்று குர்ஆனை திருத்திக் கொள்வோம். ரமலான் மாதம் ஷெட்யூல் பண்ணிக்கொள்வோம். ரமலான்ல அன்புக்குரியவங்களே, தராவீஹ் 365 நாள்ல 335 நாள் ஆசைப்பட்டாலும் தொலையலாது, வெறும் அந்த 29 இரவு அல்லது அந்த 30 இரவு மட்டும்தான் உலகத்தில் தராவீஹ் தொலையலும். எனவே ஷெட்யூல் பண்ணுவோம். வியாபாரிகளே, வாரிபர்களே, ஷெட்யூல் பண்ணுங்க. கஷ்டம் தான் இல்லை என்றல்ல, தொழுகிற உலமாக்களுக்கும் கஷ்டம் தான், தொழுவிக்கிறவங்க மட்டும் வானத்தால் அவர்களுக்கும் கஷ்டம்தான். கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் அங்க கொஞ்சம் நினைச்ச மாதிரி ஆடி திரிஞ்சு கொண்டு இருக்கலாம் என்றதை உணர்ந்து கொள்வோம். அல்லாஹ் ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்துகளுடைய நன்மை. எனவே ரமலான்ல ஒரு இமாம் ஜமாத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இமாம் ஜமாத்துக்கு வேறையா 27 மடங்கு நன்மை. ஒரு ஃபர்லுக்கு 70 மடங்கு, ஒரு இமாம் ஜமாத்துக்கு 27 மடங்குண்டா 70ஐயும் 27ஐயும் போட்டு பெருக்கி பாருங்க, 1890 தொழுகைகளுடைய நன்மை. 1890 நன்மை அல்ல, ஒரு ஃபர்ல, ஒரு லுஹர, ஒரு ஃபஜ்ர ரமலான்ல தொழுதோம் என்றால் ரமலான் இல்லாத காலத்தில 1890 தடவை
தடவை கிட்டத்தட்ட 5-6 வருஷம் தொழுதா எவ்வளவு நன்மையோ அது ஒரு 5 நிமிஷம் 8 நிமிஷம் 10 நிமிஷத்துல அல்லாஹ் அள்ளி தாரத்துக்கு ரெடி. மனிதனே, இதை வச்சு சரி சொர்க்கம் போயண்டு அல்லாஹ் அள்ளி அள்ளி தர ரெடியாக இருக்கும் பொழுதும் எடுக்கிறதுக்கு நாங்க ரெடி இல்லை என்றால், எனவே இஸ்லாமிய உறவுகளே, வாலிபர்களே, பெற்றார்களே, கூடுதலாக கவனம் செலுத்தும். கடைசியா ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். யாருக்கென்றால் இன்றைய ஜுமாவுடைய தினத்தில நேரம் பிந்தி வந்து இடையில வந்து உட்கார்ந்தவங்களுக்கும், நேரம் பிந்தி வந்து ஹவுதடியிலையும் வாசற்படிகளையும் நின்று கொண்டு ஹுத்பா கேட்கிறவங்களுக்கு ஒரே ஒரு ஹதீஸ ஒரு அமானிதமாக சொல்லிட்டு போறேன். ஷஅபானுடைய கடைசி ஜும்மா, அடுத்த வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் ரமலான். இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய முதல் ஜும்மா. சென்ற ரமலான்ல இருந்து நாங்களும் ஒரு வருஷம் ஜுமாவுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸ் இது, வெள்ளிக்கிழமை நாள் ஜும்மா மஸ்ஜிதுகள்ல என்ட்ரன்ஸ்ல மலக்குமார்கள் ஒரு ஏடும் ஒரு எழுதுகோலையும் வச்சு பேர் எழுதுவாங்க. ஜும்மாவுக்கு முதலாவது வந்தது, 2வது வந்தது, 3வது வந்தது, அதான் சொல்லும் வரைக்கும் எழுதுவாங்க, அதானுக்கு பிறகும் எழுதுவாங்க. இமாம் மிம்பருக்கு ஏறிட்டால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூடிடுவாங்க. அதுக்கு பிறகு பள்ளி ஹஸ்ரத் வந்தாலும் சரி, அமீருல் முஃமினீன் வந்தாலும் சரி, அவங்களோட பேர் லிஸ்டுக்கு வராது. எந்த லிஸ்ட் எழுதினாங்களோ இதை கொண்டு போயிட்டு அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ், இந்த ஜும்மா மஸ்ஜித்ல ஜும்மாவுக்கு வந்தவங்களோட லிஸ்ட் மலக்குமார்கள் காட்டும் பொழுதோ, என்னுடைய அன்புக்குரிய சகோதரர்களே, அடி மனசிலிருந்து இரக்கமாக கேட்கிறேன், நான் நேரம் பிந்தி வந்தவங்களோட பெயர் எந்த லிஸ்ட்ல இருக்கும்? எனவே எங்கட ஜும்மாவை பிளான் பண்ணுவோம். நாங்க இல்லாட்டி ஜும்மாவை நாசமாக்கின பாவத்துக்கு நாங்க ஆளாகணும் இல்லையா? எனவே இன்றையிலிருந்து ஒரு மாற்றத்தை நோக்கி ஆரம்பிப்போம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நம்முடைய பாவங்கள் அத்தனையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நிறைய பாவத்தோடு இருக்கிறோம் ரஹ்மானே. எங்கட பாவங்கள் எல்லாம் நீ மறைச்சு கண்ணியமாக வாழ வச்சிருக்கிறாய். யா அல்லாஹ், இன்னும் கண்ணியமாக வாழ வச்சிரு ரஹ்மானே. யா அல்லாஹ், கியாமத்துடைய நாளையில கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால தலை குனிய வச்சிடாதே ரஹ்மானே. எங்கட மானத்தை யா அல்லாஹ், எங்கட மானபங்கப்படுத்திடாதே ரஹ்மானே. எங்கட பிள்ளைகள் இருப்பாங்க யா அல்லாஹ், நபிமார்கள் இருப்பாங்க ரஹ்மானே. எங்கட உம்மவா பெரிப்பாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ், பல கோடி மக்களுக்கு முன்னால இந்த பாவத்தை நீ பகிரங்கப்படுத்திடாதே யா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால உண்மையான தௌபாவை நசீபாக்கு யா அல்லாஹ். யா அல்லாஹ், ரமலான் வருவது யா அல்லாஹ். யா அல்லாஹ், பாவ மன்னிப்பு அடையக்கூடிய மாதம் வருவது ரஹ்மானே. ரமலான் அடைஞ்சும் பாவ மன்னிப்பு அடையாத துர்ப்பாக்கியசாலிகள் கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்கட ஒரு சிறக்கூடாக்கிடாதே ரஹ்மானே. முழு பேருடைய முழு பாவத்தையும் மன்னிச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், ரமலானுக்காக திட்டம் போட்டு தயாராகக்கூடிய சீதேவிகளாக எங்களை கபூல் செஞ்சிடு ரஹ்மானே. ரமலானினுடைய ஒவ்வொரு மணித்தியாலமும் ஒவ்வொரு நிமிஷமும் செக்கனையும் யா அல்லாஹ் நீ விரும்பக்கூடிய விதத்தில் அமலிபாதாக்கள் மூலம் யா அல்லாஹ் அலங்கரிக்கக்கூடிய சீதேவிகளாக எங்களை கபூல் செஞ்சிடு ரஹ்மானே. ஒரு முத்தான முபாரக்கான 30 நாள் யா அல்லாஹ் அதை சரியாக பயன்படுத்தக்கூடிய சீதேவிகளாக, நல்லடியார்களாக எங்களை எல்லாரையும் நீ பொருந்திக் கொள்ளு ரஹ்மானே. எங்களை வீணாக்கிடாதே ரஹ்மானே. குர்ஆனுடைய முஹப்பத்தை தா யா அல்லாஹ். குர்ஆன் ஓதுறதுல இன்பத்தை தந்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, பாவத்துல வெறுப்பை ஏற்படுத்திரு யா அல்லாஹ். பாவத்தை விட்டும் விலகணும் ஒதுங்கணும் என்ற பக்குவத்தை தந்திரு யா அல்லாஹ். பாவத்திலிருந்து எப்படியெல்லாம் விலகி போகலாம் என்று திட்டமிட்டு அந்த பாவத்தை விட்டும் ஒதுங்கக்கூடிய நல்லவர்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் நம் அனைவரும் ஒன்று சேர்த்து ரஹ்மானே. ரமலானுக்கு என்று யா அல்லாஹ் நீ விசேஷமாக தந்திருக்கக்கூடிய அந்த ரமலானினுடைய தராவீஹ தவறாம தொழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக, நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. ஆமீன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.